மியான்மரில் 10 லட்சம் ரோஹிஞ்சாக்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு அங்கே குடியுரிமை இல்லை. மனித உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன. கடந்த 6 மாதங்களில் 75,000 பேர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். கொலைகள், பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட மோசமான மனித உரிமை மீறல்கள் குறித்த வாக்குமூலங்களை BBC பதிவு செய்திருக்கிறது. இதில் வரும் காட்சிகள் சிலரை சங்கடப்படுத்தலாம். உலகின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட மியான்மரின் ஒரு பகுதியிலிருந்து BBCக்கு மாத கணக்கில் அதிர வைக்கும் காணொளிகள் வந்தபடி இருந்தன. வேண்டாத முஸ்லிம் சிறுபான்மையினரை பர்மிய ராணுவத்தினர் கையாளும் விதம் குறித்த தகவல்களை ரகசியமாக வைக்கவே பர்மிய அரசு முயல்கிறது. இவர் பெயர் முகமது. நவம்பரில் தன் கிராமத்தை பர்மிய ராணுவத்தினர் தாக்கிய போது வெளியேறியதாக கூறுகிறார். ஆனால் இவரது வயதான தந்தையால் தப்ப முடியவில்லை. ராணுவம் வெளியேறிய பின் கிராமத்திற்கு சென்றவர் பார்த்த காட்சிகள் கொடூரமானவை. எரிந்த வீடுகள், எரியூட்டப்பட்ட சடலங்கள் பார்க்குமிடமெல்லாம் சிதறி இருப்பதை கண்டேன். சிலவற்றுக்கு தலை இல்லை, சிலவற்றுக்கு கைகால் இல்லை. என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்பதை நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் இதுவரை சொல்லவே இல்லை. வேறொரு கிராமத்தில் மறைந்திருப்பதாகவே சொல்லி வைத்திருக்கின்றேன். அவர் கொல்லப்பட்டார் என்பதை இப்பொழுதுதான் முதல் தடவையாக சொல்கின்றேன். முகமது சொல்வதை ஹெலிகாப்டரிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மூலம் BBC சரிபார்த்தது. எரிந்த வீடுகளையும் ஏராளமான எரிந்த சடலங்களையும் அந்த காட்சிகள் காட்டின. பரவலான பாலியல் வல்லுறவு புகார்களும் கூறப்படுகின்றன. அரசாங்க புலனாய்வாளர்களிடம் ரோஹிஞ்சா பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை தைரியமாக பேசியதன் மூலம் ஜமாலிடா பேகம் மியான்மரில் பிரபலமானார். சில மாதங்களுக்கு பின் அவரை BBC வங்கதேசத்தில் சந்தித்தது. புகைப்படத்தின் மூலம் ராணுவத்தினர் தன்னை தேடியதால் வங்கதேசத்திற்கு தப்பி வந்ததாக BBCயிடம் தெரிவித்தார். நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு பல நூறு பேர் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டதாக ரோஹிஞ்சா அகதிகள் தெரிவிக்கும் புகார்கள் ஐநா தூதரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இவை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்றே நான் கூறுவேன். கண்டிப்பாக இவை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களே. இதற்கு மியான்மர் தலைவி ஆங் சான் சூச்சியை எந்த அளவுக்கு நீங்கள் பொறுப்பாக்குவீர்கள்? இறுதியில் சிவில் அரசாங்கமே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சொந்த மக்கள் மீதே மோசமான சித்திரவதைகள், மனித தன்மையற்ற குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பதற்கு அரசுதான் பதிலளிக்க வேண்டும். மியான்மர் ஜனநாயகத்திற்கான முன்னாள் தலைவி BBCக்கு பேட்டியளிக்க மறுத்துவிட்டார். The United Nations has accused this country of committing crimes against humanity. Do you have any response to that? விடாப்பிடியாக அவருக்கு நெருக்கமான தலைவர் ஒருவரிடம் BBC பேசியது. இது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. இது உள்நாட்டு விவகாரம், வெளிநாட்டு பிரச்சனை இல்லை. ரோஹிஞ்சாக்களின் மனித உரிமைகளை அவர் மதிப்பதில்லை என்று வைக்கப்படும் விமர்சனங்களை அவர் உள்வாங்கிக் கொள்கிறாரா? மீண்டும் மீண்டும் நீங்கள் ரோஹிஞ்சா குறித்தே பேசுகின்றீர்கள். வேறு விஷயத்தை பேசுங்க. ஆனால் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனாலேயே நாங்கள் அதை பேசுகிறோம். நூற்றுக்கணக்கில் எல்லாம் கிடையாது. ஆங் சான் சூச்சி ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய ஓராண்டாக போகிறது. ஒரு காலத்தில் அவரோடு அடையாளப்படுத்தப்பட்ட கொள்கைகள், மதிப்பீடுகள் தொடர்பில் அவர் கடைபிடிக்கும் தற்போதைய மௌனமே ஆட்சி அதிகாரத்திற்கான அவரது விலையாக இருந்து வருகிறது.